சற்றுமுன் கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. மனித உரிமை மீறல்கள் இன்று விசாரணை. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்றும் விவகாரம் தேசிய மனித உரிமை குழு ஆலோசனை. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தெரிவிப்பதற்காக சரவணகுமார் இணைப்பில் இணைந்துள்ளார். வணக்கம் சரவணகுமார், தகவல்களை சொல்லுங்கள். வணக்கம் பராசக்தி. நெல்லை மாவட்டம் மாஞ்சோலையில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்களை மாஞ்சோலையிலிருந்து கீழே இறக்குவது தொடர்பாக நடந்து வரக்கூடிய இந்த வழக்கு விசாரணையானது தற்போது மிக அதிதீவிரமாக விசாரணை நடைபெற்று வருகிறது. தற்பொழுது தேசிய மனித உரிமை ஆணையத்திலிருந்து அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகள் மற்றும் குடிநீர், சாலை வசதிகள் உட்பட அனைத்து வசதிகளும் முறையாக இருக்கின்றனவா என்று ஆய்வு செய்வதற்காக தேசிய மனித உரிமை ஆணையமானது ஆணையத்தை சேர்ந்த குழுவினர் தற்பொழுது நெல்லை மாவட்டத்தில் வருகை தந்திருக்கிறார்கள். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அவர்களை வெளியேற்றும் விவகாரம் மற்றும் அங்கு நடைபெறக்கூடிய மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக விசாரிக்க தேசிய மனித உரிமை ஆணையத்தை சேர்ந்த ஒரு குழுவானது இன்று காலை நெல்லைக்கு விரைந்திருக்கிறது. மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களில் ஒப்பந்த காலம் 2028 முடிவடைய உள்ளதால் அங்கு பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு விருப்ப ஓய்வு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அங்கு பணிபுரிந்த தொழிலாளர்களுக்கு மின்சாரம், குடிநீர் உள்பட அனைத்தும் அடிப்படை உரிமைகளும் அங்கு நிறுத்தப்பட்டுள்ளதாக மாஞ்சோலை பொதுமக்கள் சார்பாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. இது குறித்து புதிய தமிழகம் கட்சி சார்பாக கடந்த 20ஆம் தேதி தேசிய மனித உரிமை ஆணையத்தில் பொறுப்பு தலைவர் விஜயபாரதி சயனாவிடம் நீதிபதியிடம் ஒரு புகாரை அளித்திருந்தார்கள். அதை ஏற்றுக்கொண்ட தேசிய மனித உரிமை ஆணையம் தற்போது ஒரு விசாரணை குழு அமைத்து உத்தரவானது பிறப்பித்திருந்தது. அந்த குழுவினர் இன்று காலை நெல்லைக்கு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேசிய மனித உரிமை குழு ஆணைய விசாரணை குழு அதிகாரி ரவி சிங் தலைமையில் 6 பேர் கொண்ட குழுவினர் தற்போது நெல்லைக்கு விரைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மாஞ்சோலையில் ஒப்பந்த காலம் முடியக்கூடிய இந்த சூழ்நிலையில் அங்கு வசிக்கக்கூடிய பொதுமக்களை கட்டாயப்படுத்தி கீழே இறக்கினாலோ, அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய அடிப்படை வசதிகளை செய்ய மறுத்தாலோ கடுமையான தண்டனை நிறைவேற்றப்படும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தது. தற்பொழுது அதன் கள ஆய்வு என்ன என்று தெரிந்து கொள்வதற்காகவும் மாஞ்சோலையில் வசிக்கக்கூடிய குறிப்பிட்ட மக்களை அழைத்து அவர்களிடம் நேரில் வந்து விசாரணை நடத்துவதற்காகவும் இந்த தேசிய மனித உரிமை குழு ஆணையம் வந்து முடிவெடுத்திருக்கிறது. தற்பொழுது நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முதற்கட்ட விசாரணை தொடங்கி இருக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் வனத்துறை அதிகாரிகளிடம் முதற்கட்ட விசாரணையை இங்கு முடித்த பிறகு இங்கிருந்து நேரடியாக மாஞ்சோலைக்கு செல்லக்கூடிய தேசிய மனித உரிமை குழு ஆணையினர் அங்கு நேரடியாகவே மாஞ்சோலை மக்களை சந்தித்து அடுத்த கட்ட விசாரணை தொடங்க இருக்கிறார்கள். பராசக்தி, தகவலுக்கு நன்றி சரவணகுமார்.